ஓரமாக உட்காந்துருப்பான், பண்ணுற வேலைலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்படி ஒரு அமைதியான ஆளுக்குள்ள அப்படியே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அப்படியே அழுங்க குழுங்க வச்சிருச்சு. என்ன இப்படி ஒரு பாட்டை யாராவது யோசிக்க முடியுமா? அதில் அவருக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிருந்தாரு. என்னது விளக்கமாறு? இல்லை ஆமாம் என்ன சார் டக்குன்னு வந்து விளக்கமாறுட்டீங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட். அது வந்து சமந்தா நம்ம பொண்ணு சாம் உள்ள வந்தாங்க அப்படின்ன உடனே அந்த பாடல் அதோட பேரை வந்து சொன்ன உடனே அது வந்து வேற லெவல் வைரல் ஆயிடுச்சு. அந்த 2 ஸ்டெப்பை பார்த்துட்டு நாங்கெல்லாம் வந்து இப்படி டமால் நோண்டுட்டோம். சரி, சாம் இன்னைக்கு இல்லை, ஆனால் சாமோட ஃபேன்ஸ் இங்கே இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, ஸோ சாம்க்கு இதை நாங்கள் அப்படியே டெடிகேட் பண்ணிடுறோம். விவேகா சார், இந்த பாடல் அமைஞ்ச விதம் அண்ட் இந்த பாடலை பற்றி இன்னைக்கு வந்து சர்ச்சையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்கு. எல்லாருடைய மனசுலையும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாட்டாக மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பற்றி அப்படியே எங்கள் ராக் ஸ்டார் டிஎஸ்பியை பற்றியும் சில வார்த்தைகள். ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சார், சுகுமார் சார், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த புஷ்பா படம் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது முதல் முறையாக. அதே போல தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு மொழி மாற்று படத்தினுடைய பாடல்கள் இவ்வளவு வெற்றி பெற்று இதுதான் முதல் முறை. டெஃபினெட்லி எங்க பார்த்தாலும் ஓ சொல்றியா நானே ஓ சொல்றேன் ஊஹு சொல்றியா பாட்டை வந்து சாங் ஆஃப் த டெக்கேட் என்று போட்டுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் சமூக ஊடகங்கள் எங்க பார்த்தாலும் அந்த பாடலை பற்றி தான் வந்து ஒரே பேச்சா இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி அந்த பாடலை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆண்களும் பெண்களும் கொண்டாடுகிற ஒரு சாங்கா அந்த சாங் அமைஞ்சிருக்கு. அது நிஜமாக அந்த சாங் எழுதுறது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓகே, சார் வந்து ட்ராக் அனுப்பிச்சிருந்தாரு, தெலுங்கு சாங்கோட இது அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. நான் ஒரு வெர்ஷன் எழுதி கொடுத்தேன். அதில் எழுதின உடனே அதில் ஆசை வந்தால் சுற்றி அலையும் ஆம்பளை புத்தின்னு எழுதின உடனே அந்த ஆம்பளை புத்திங்கிற வார்த்தை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இந்த பாட்டை ஒரு ஆம்பளை புத்தி சாங்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை புத்திங்கிறத நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆம்பளை புத்தி என்று அந்த பாடலை அமைத்து அதை ஒரு புது பாட்டா நாங்கள் ஏறக்குறைய இது ஒரு தமிழ் பாடல் மாதிரியே நாங்கள் உருவாக்கணும். ஆனால் இதை எழுதுனது ஒரு ஆம்பளை புத்தி தானே சார்? ஆமாம், இது என்னன்னா ஆம்பளை புத்தின்னா எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஆம்பளை புத்தி என்பது ஆண்களின் புத்தி அல்ல. நான் ஆம்பளை, நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், நான் எவ்வளவு வேணாலும் சீண்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவனோட புத்தி தான் ஆம்பளை புத்தியை ஒழிய ஆண்கள் எல்லோருடைய புத்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டேன். இந்த தெளிவு தான் சார் நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல வந்து பெரிய பெரிய மனுஷன் ஒரு சிலர் இங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, பெரிய பெரிய மனுஷன் ஒரு சிலர் இங்க வருவாங்க. ஒழுக்கமுன்னா நானே தான்னு உளறி சிலர் திரிவாங்க. வசந்த மனுஷன் ஒழுக்க சீலம் வெளியே போடும் வேஷங்க, விளக்கு அணைச்சா எல்லா விளக்குமாறும் ஒண்ணுதாங்கன்னு எழுதுவோம். அதாவது இந்த கேளிக்கை விடுதியில நடனமாடுகிற பெண்ணை நோக்கி வருகிற ஆண்கள் பேசலாம்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது சொல்லி விட்டுற போறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா சாம் வந்த அப்புறம் திஸ் ஹஸ் பிகம் தி செக்ஸியஸ்ட் சாங் ஆஃப் தி இயர். அதுதான் வந்து உண்மையான விஷயம். அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இருக்கியோ அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப சென்சுவலான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியில நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த செக்ஸியஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து இந்த பாடல தான் வந்தது. அதை நீங்க எழுதும் போது நீங்க நிறைய வந்து யோசிச்சு சாரோட நான் வந்து 15 இயர்ஸா கண்டினியூஸா அதனாலதான் எழுதுனேன்னு சொல்லுவாங்க. அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என் திரையுலக கேரியர்ல ரொம்ப 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 முக்கியமானவர் தேவிஸ்ரீ பிரசாத் சார். ஐ நீட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் லைஃப் லாங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே போல சாமி பாடல் 40 மில்லியனை தாண்டி 45 மில்லியனை தாண்டி இல்லை, இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா முதல்ல சினிமாவில் 70mm ஒரு பெரிய வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு 70M அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு சொல்றியா பாட்டு. ஸோ இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு 75 மில்லியன் தாண்டி போயிருக்கும். ஸோ அதுக்கே உங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். அண்ட் டிஎஸ்பி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சொல்லுங்க சார். சாமி பாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் பெரிய வெற்றி. நிறைய தொழிலதிபர்கள், நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அந்த பாட்டு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டிஎஸ்பி சாங் என்ன பதில் தெரியல, மண்டபுள்ள இருப்போம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதாவது ஒரு தமிழ் சவுத் இந்தியா அப்படிங்கிறலாம் இல்லாம ஆல் ஓவர் த இந்தியா
அப்படிங்கிற அளவுக்கு டிஎஸ்பி ராஜ் சார் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல எல்லா பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பாடுவீங்களா சார்? நீங்க பாடுவீங்க? இல்ல பாட மாட்டேன் சார். எழுதுவீங்க, பாட மாட்டாரு. நல்லா பாடுவார்ல சார். டிஎஸ்பி அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க பாட மாட்டீங்கன்னு சொன்னா கூட நாங்க ஒத்துக்குமா. எனக்கு அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. எந்த பாட்டு? இந்த சொல்றியா அது பாடுங்க. அதுவும் அந்த மாடுலேஷன்ல எங்களுக்காக பாட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா அதோட எக்ஸ்பிரஷன் அதோட மாடுலேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியணும் சார். அதுக்காக தான். சொல்றியா மாமா சொல்றியா சார். இது வந்து சார் இந்த படத்தை நம்ம அரபிக்ல எதுவும் பண்ணிருக்கோமா சார்? அந்த பாட்டு கிடையாது, வேற பாட்டு சார். நீங்க டியூன் மாத்தி பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது வேற மொழியில நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணா இந்த டியூனை பிடிச்சிக்கிறோம். இது வேற டியூன் வித்தியாசமா இருக்குது. நான் எல்லா டியூனுமே மாத்தி தான் பாடுவேன். ஓகே. ஆனா சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பாட்டு எழுதுறதோட சரி பாட மாட்டாரு. அது நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் பாடியிருக்காரு சார். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் சார். அதாவது சில பேர் நைட் மியூசிக் போடுவாங்க, சில பேர் பகலில், சில பேர் மத்தியானம். அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதணும் போது உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேவரபிளான டைமாக இருக்கும்? அது சொல்றேன் எந்த டைம்ல பண்ணீங்க? எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. டிஎஸ்பி சார் எப்பாவது என்கிட்ட சாங் கொடுத்தாருன்னா டியூன் கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா நைட்டு கொடுத்துருங்க டியூன் சாங்க பாரு. ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் அது மாதிரி நாங்க நைட்ல எந்த நேரம் ½ ஒரு பாட்டை உருவாக்குவோம். என் பேரு மீனா குமாரி பாட்டுலாம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட பாடல். ஓகே. மாதிரி ஏராளமான பாடல்கள் நாங்க வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருக்கோம். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன்ங்கிறதுனால இது சாத்தியமாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு திடீர்னு பண்ணக்கூடிய விஷயம் ஒரு பயங்கரமான ஹிட் ஆகும்போது அது எப்படி சார் ஃபீல் கொடுக்குது? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷமா. டெஃபினெட்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து இனிமே வந்து எப்படி வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுறோமோ எந்த மாதிரி இல்லை. இப்போ ஸ்பெஷல் சாங்னு தான் சொல்றாங்க. அதாவது நான் அந்த மாதிரி நம்ம யாரும் சொல்றது ஐட்டம் நம்பர்ஸ் அந்த மாதிரி செக்ஸியஸ்ட் சாங் எழுதணும் அப்படின்னா உங்களை மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் நாங்கள் செய்யணும். ஏன்னா எல்லா பாடலும் அப்படிதான் சார் இருக்கு. ஸோ உங்க அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு அதிரடி இருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பாட்டா வந்து ப்ரூவ் ஆயிட்டு வந்து இன்னும் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ரசிகர் பெருமக்களுக்கும் அல்லு அர்ஜுன் சார், ஐகான் சார், அல்லு அர்ஜுன் சார் ரசிகர்களுக்கும், டிஎஸ்பி சார் ரசிகர்களுக்கும், சுகுமார் சார் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய ஃபேன் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஸ்ட்ரெயிட்டா படம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூங்களா மனசுல? ஆமாவா சார் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவர் முன்னாடியே உட்கார வச்சுட்டு அவர் பார்த்துட்டே பாடுமான்னு சொல்லிட்டாரு சார். பார்த்துட்டே பாட வச்சுங்களா சார்? எப்படிலாம் பண்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து காதல் பொங்கி வழிது. அப்ப அவர் சொன்ன தப்பே இல்லை. பல குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே, எல்லா வீட்லயும் இந்த மாதிரி தான். ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி கேக்குது. உங்க வீட்டுல கொஞ்சம் இனிப்பா தித்திப்பா இருக்குது. நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராஜலட்சுமி நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு முன்னாடி பாடி இருக்கிறீங்க. இந்த சாமி பாடி இருக்கிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஹிட். எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹிட் அடிக்கும்னு? இல்ல, நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு பாம்பினாலே என்னவோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு. அதாவது நம்ம வந்து படங்கள்ல எல்லாம் வந்து பார்த்திருக்கோம். ஹீரோ வந்து ஒரே பாட்டுல வந்து ஓஹோன்னு வருவாரு. இங்க ஆரம்பிச்சு அங்க போயிடுவாங்க. பங்களா என்ன கார் என்ன அப்படிங்கிற மாதிரி முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட். உங்களுக்கு சோலோ சாங் இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்துல வந்து டெடிகேட் பண்றீங்க இந்த சக்சஸ்? பிகாஸ் வந்து பேன் இந்தியா இந்த பாடல் வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஸோ சொல்லுங்க. இந்த சக்சஸை டெடிகேட் பண்ணா நான் டிஎஸ்பி சார் ஏன்னா ஒரு மக்களிசை பாடகியை வந்து மக்கள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக சொரம்லாம் சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது. இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல் அது ஒரு சோலோ சாங் இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான். அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி. இந்த விஷயத்துக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் டெஃபினட்டாக வேணும். பிகாஸ் டேலண்ட் அப்படிங்கிற என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளை தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும் எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அந்த டேலண்ட்டாக ஒரு பெரிய கைத்தட்டல் ராஜலட்சுமிக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்ட்டை இன்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்க, அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. 2 கை இருந்தால் தான் அந்த ஓசை வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு கையை அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. அண்ட் செந்தில் நீங்க சொல்லுங்க, ராஜலட்சுமி உங்களை எப்பவுமே ரெக்கார்டிங்ல கூட 2 பேரும் ஜோடியா தான் பார்த்துருக்கிறோம். ஒரு சோலோ பாட்டு பாடி ஹிட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச உலகத்துல உங்களை காட்டில வேற யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படி இருக்கு இந்த ஒரு மேடையில ராஜலட்சுமி கூட அது டிஎஸ்பி சார், ஐகான் சார் எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுக்கு முன்னாடி சார் நான் அல்லு அர்ஜுன் சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
டைரக்டர் சார் சுகுமார் சாருக்கும் பெரிய நன்றி. இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகல, ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கு விவேகா சார் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு நான் போய் படம் பார்த்தப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம். அது யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க தேட்டரில். எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கே மட்டும் பார்த்தாது, இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு. எங்கள் ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கிய, அல்லு அர்ஜுன் சார் பார்த்துருக்கியா, நீ அவன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும், அதாவது சார் அல்லு அர்ஜுன் சார் டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பா நடக்குது. இல்ல இங்க பாருங்க ராஜலட்சுமி, அதாவது உங்க வீட்டுல மட்டும் கிடையாது, எங்க வீட்லயே நீயே எவ்வளவு ப்ரோக்ராம்ல ஹோஸ்ட் பண்ணி இருக்கிற, ஏறி இருக்கிற, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் என்னையும் கேட்டாலே எனக்கும் போட்டோ குடும்பத்தோட வந்திருக்காரு பரத். வாமா வா, இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா அவர் வந்து எஸ்கே பாட்டுக்கு ஒரே விஷயம் வச்சுக்கா, எப்படியாவது போட்டோ வாங்கி கொடுத்துறேன், இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு படத்துல வந்து வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒரே ஒரு போட்டு அந்த போட்டோ ஒண்ணுதான் வீட்டுக்கு கேட்டா நிக்குது அப்படின்ற மாதிரி அல்லு சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அது போறதுக்கு முன்னாடி நான் எடுத்துறேன். அதை இந்த நேரத்தில் ராஜலட்சுமி மூலமா நானும் சொல்லிக்கிறேன். ஆனா என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் சைலண்டா இருந்துதான் ஆகணும். வேற வழி. கேள்வியை கேட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, மனுஷன் பதில் சொல்லவே மாட்டாரு, திறக்க விடலையே அந்த மாதிரி. சார் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு மாறி இருக்கு. சாமி பாட்டு. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி, அல்லு அர்ஜுன் சாருக்கும், சுகுமார் சாருக்கும், அதே போல் இதை அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் அதை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபோன் பண்ணி, அதுவும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துலேருந்து எங்களுக்கு வாழ்த்து வரும் பொழுது அந்த என்னை எப்படி அதை வார்த்தையாக சொல்கிறது தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வந்து ஒரு ரியல் கப்பில் வந்து ஜோடியாக மேடை ஏற்றிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் இந்த பாட்டை போட்டு கண்ணா அப்படின்னா 2 பேரும் ஆடிட்டீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, அது பார்த்தா அது ரொம்ப தவறான செயல் ஆகிடும். ஆனால் இங்கே நீங்கள் ஆடும்போது நாங்கள் பார்க்கலாம். பாட்டு போடுவோம், ஆடுறீங்க 2 பேரும் ஜோடியா. டெஃபினெட்லி ஆடணும் தானே. நம்ம ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துறோம்ல. Can we have a song please? எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும், எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும். நீங்க பாட்டு போடுறோம் எப்படி? ஏங்க பாட்டுல இருக்கிறது ஒரு ஸ்டெப் தாங்க, அத வச்சாங்க பாட்டே ஓடி இருக்கு. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? ரெடி, பாட்டு போடலாமா? இந்த பிராக்டிஸ்ல ஹெவியா இருக்கே. இல்ல சொல்லி கொடுத்துருவாங்க போல இருக்கு. விவேக் சார் மாதிரி ஜப்பு ஜிப் ஜிப் அப்படின்னு போய் கால் ரெண்டையும் தூக்கிடணும்ன்றாங்க. அதாவது செந்தில் வந்து நல்லா நடிப்பாப்ல சார், சுகுமார் சார் நல்ல நடிகன் சார், ஆட தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, இது ரொமான்ஸ் பண்ண தெரியாத மாதிரி நடிப்பாப்ல, ஆனா வந்து எல்லாம் பண்ணுவாப்ல. நாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் பிரதர். என்னமோ முதல் தடவை வெளி உலகத்துக்கு வர மாதிரிலாம் சீனை போடக்கூடாது. 2 பேரும் சேர்ந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமில சார். நீ என்ன ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இல்ல இப்ப பாருமா, இப்ப இந்த பாட்டுக்கு நல்லா நீங்க சொன்னீங்களா அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு, அப்ப நல்லா ஆடினாதான் போட்டோ தெரியும் உங்களுக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்ல அவரே சார் நல்லா ஆடினா தானே சார் போட்டோ நல்லா ஆடிட்டாங்க. நான் ஒரு கை காமிச்சாருமா. அவர் வந்து இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் மாதிரி நடுவே கை தட்டிடுறாரு. தேங்க்யூ so much ராஜலட்சுமி and செந்தில். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி பிரில்லியண்டான சாங்ஸ் நீங்க அடுத்தடுத்து வந்து நிறைய பாடி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து பெருசா வளரணும். எங்களோட வளர்ச்சி மாதிரி இருக்கும் அது டெஃபினட்டா. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் என்ன இன்னொரு வாட்டி பாட்டு போடணுமா சார்? ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கேன். பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் சேர்ந்து இன்னொரு பாட்டு இதே மாதிரி ஒரு பாட்டு. ஓ அந்த மாதிரி டெஃபினட்டா அது வந்து நடக்கும். டெஃபினட்டா நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. இருக்கும் மேடையில் இருந்து 2வது பார்ட்டுக்கு சான்ஸ் கேட்கும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் செந்திலுக்கு மட்டும்தான் இருக்கு. நன்றி பிரதர். தேங்க்யூ. எல்லாருமே நடந்துதான் வருவாங்க, ஆனா டிஎஸ்பி மட்டும்தான் ஓடி வருவார் ஸ்டேஜுக்கு.
சார் அது வந்து அந்த லைவ் ஒயர்னு உங்களுக்கு சொன்னது வந்து சும்மா இல்லை, அந்த ஒயர் இப்பவும் அப்படியே தான் இருக்கு, பரபரன்னு இருக்கீங்க. உங்க எனர்ஜிக்கும் உங்க அந்த இவர் சொன்னது வந்த உடனே பாருங்களேன், அவர் அப்படியே இருக்காரு. நம்மளாம் இப்படி ஆயிட்டோம், ஏன் நீ சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு படத்துல கமல் சார்ட்ட, அதாவது கிரேசி மோகன் சார் டைலாக் எழுதியிருப்பாரு, உங்க மனைவி நல்லா பாடுவாளோ பாடுவா, நல்லா ஆடுவாளோ நல்லா ஆடுவா, பாடிக்கிட்டே ஆடுவாளோ அப்படின்னா அது மட்டும் பண்ண மாட்டா, மூச்சு அரைக்கும். ஆனா ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஆள் இந்த உலகத்துல அப்புறமா நம்ம DSI. So we are so happy to see you on the stage, and this is a massive hit. As an album, it is a massive hit. And எங்களுக்கு வந்து DSP எங்களோட அந்த ஒரு அந்த பாண்ட் இருக்குல்ல எங்களோடது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கர்வம் உண்டு. அண்ட் we are so happy. நீங்க இந்த தருணத்துல ஹீரோ டெஃபினட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாய் சென்னை, வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் ஓடி வந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்காது, என்னன்னா டைம் ஆயிடுச்சுல, ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் விலேட் ஆகிறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசலாம் இருக்கேன். ஷார்ட்டாக நான் பேசுறது ஸ்வீட்டாக இல்லைன்னு நீங்கள் ரிசர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை டார்லிங் சுக்குபாய், the man behind this entire creation of Pushpa. Give a big round of applause to Sukubai. அப்புறம் ரொம்ப முக்கியமான நடிகை யாருக்கு சொல்லிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபோஸ் சார் கிட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா சந்திரபோஸ் சாரும் சுக்கு சாரும் அந்த என்னதான் எல்லா லாங்குவேஜும் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப உழைச்சி அந்த கான்செப்ட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு சந்திரபோஸ் சாருக்கு நான் எல்லாரும் சார்பிலையும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது எல்லா லாங்குவேஜும் பேன் இண்டியாவாக போகிறதுனால எல்லா லாங்குவேஜும் அது அவங்கவுங்க நேட்டிவிட்டிக்கு எழுதினா தான் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும். அதனால தமிழ் இந்த பாடல்கள் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி வந்து நம்மளோட விவேகா சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் மை கெரியர்லேருந்து எனக்கு ஒரு ரொம்ப பக்கபலமாக இருந்து, என்னோட வெல்விஷராக இருந்து, ஒரு பிரதராக இருந்து எப்பவுமே இருந்திருக்காரு விவேகா சார். ரொம்ப நன்றி சார், வி லவ் யூ. ஒரு லிரிக் ரைட்டரையும் தாண்டி ஒரு ரொம்ப அன்போடு நீங்கள் செய்வீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் எப்பயுமே நம்புற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அன்பு இல்லைன்னா எதுவுமே வந்து வெற்றி பெறாது. ஸோ இந்த படத்தில் ஆமாம் கருங்க, நல்லா கருங்க அன்பு இல்லைன்னா எதுவுமே வெற்றி பெறாது. ஏன்னா அன்பு தான் மெயின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுதான் இப்போ இந்த படம் இவ்வளோ வெற்றி பெற்றது. அது வந்து நம்ம திருப்பதி பிரசாத் சார் சொன்னாங்க, இந்த கரெக்ட் டேட்டில் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சுகுமார் சார்லாம் தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலை? படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. ஓகே, அவர் தூங்கலைன்னா நாங்களும் தூங்கலை. ஏன்? அவர் மேலே எங்களுக்கு இருக்கிற அன்பு. டைரக்டர் என்ன சொன்னாலும் அல்லு அர்ஜுன் செஞ்சுட்டே இருந்தார், நம்ம ஐக்கன் சார் செஞ்சுட்டே இருந்தார். ஏன்? அவருடைய ஆக்டிங் மேலேயும் படத்து மேலேயும் எல்லாரும் வலிக்கிறாங்க, நம்மளும் வலிக்கணும். அந்த வேலை மேலே அவருக்கு இருக்கிற அன்பு. நீங்க எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி ஆக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் எங்க மேலே எங்க படத்து மேலே இருக்கிற அன்பு. ஸோ அன்புதான் மெயின். ரொம்ப நன்றி. அப்புறம் அதே போல ராஜேஷ் மேம் கலக்கிட்டீங்க. சுந்தர் சார் ரொம்ப நன்றி. நீங்க வந்து முன்னாடி நீங்க அவங்களை இது இன்ஸ்பயர் பண்ணி பாட வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதே போல பெனிதயால், சித்ரிராம் சார், நம்ம ஆண்ட்ரியா, நகாஷ் சதீஷ், அவ்வளோதான் எல்லாருக்கும் நன்றி. ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மைத்ரி மூவிஸ் இது வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஆயிடுச்சு. நவீன் சார் எங்கே இருக்கீங்க? ரவி சார், நவீன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய படம் வந்து நம்ம சுகுமார் சார் நினச்ச மாதிரி, ஹீரோ நினச்ச மாதிரி நடக்கணும்னா அதுக்கு இப்படி ஒரு பேனர் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ give a big round of applause to மைத்ரி மூவிஸ். அண்ட் சுனில் சார் எங்கே காணும்? சுனில் வந்து ஒரே ஸ்டெப்ல கலக்கிட்டா இருப்பாருங்க. சுனில் சார், and you all love him because he is naturally so sweet. And நானே ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தது சுனில் சார் நினைக்கவே இல்லை. சுக்குபேரில் போஸ்ட் அனுப்பிச்சப்போ ஸோ அந்த அளவுக்கு அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த படத்தில் அமைச்சு அவங்களும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்மிகா, உங்கள் சீரியலி she didn't make it to this event today, but thanks to her for bringing light to இந்த சாமி பாட்டாகட்டும் எல்லாம் அந்த நம்ம புஷ்பாவோட லவ்வாக இருந்து ரொம்ப நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ரஷ்மிகா. அண்ட் தேங்க்யூ சமந்தா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த சொல்றியா சமந்தாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சாரி தமிழ் பாட்டு பாட சொல்றாங்க சார்.
அவங்க பாட்டு பாட சொல்றாங்க, இங்க நிறைய டைம் முடிஞ்சு போச்சு, இருங்க நான் இன்னும் முடிக்கல அப்படின்லாம் சொன்னா கூட உங்களை பாடாம ஆடாம என்னால அனுப்ப முடியாது சார். அதாவது டிஎஸ்பி ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் அது மாதிரி அமிச்சா அது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தமா, அது சாமி மன்னிக்குமா? ஆமா, பேர்ல விட பேர் இருக்கு இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்த டைலாகே எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 2 பேருக்கு ரோ போடுதுப்பா, சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் அலோர்ஜி சார் ரொம்ப ரசிச்சிருந்தாரு இந்த எனர்ஜி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் டு அவர் வெரி ஓன் ஐகன் சார் அல்லு அர்ஜுன். ரொம்ப ஃபாண்ட்லி, அதாவது ரொம்ப நான் வந்து பேசஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னுவாங்க. நான் பேசுறது அனைத்தும் எப்பவுமே உண்மை, என்னால் பொய்யே பேச முடியாது. ஓகே, பிடிச்சா பிடிச்சிருக்கு சொல்லலாம், பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, எங்களோட ஐகன் சார் அல்லு அர்ஜுன் வந்து எனக்கு மிக மிக மிகப்பெரிய நண்பர் அண்ட் மை ஓன் டியர் பிரதர் மாதிரி. ஸோ வி ஆல்வேஸ் செலிப்ரேட் அண்ட் cherish his success because beginningலேருந்து வந்து நான் அல்லு அர்ஜுன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருப்பேன். He's so passionate about his work, his dance, his characters, his costume, his style. So style is starting to evolve. Why Arjun sir, I tell you, let us give a big round of applause to Arjun sir, Allu Arjun. And நம்ம ஓப்பன் ஆர்ம்ஸோட லெஃப்ட், ஏன்னா நான் ஏன் லெஃப்ட் வெல்கம் சொல்றேன், நான் சென்னையில் தான் இருப்பேங்கிறதால நான் சொல்றேன். ஸோ Bunny Boy, that's how I fondly call it, Bunny Boy. Welcome to the Tamil film industry and to the entire Indian film industry. So இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு மிகப்பெரிய பிரமாண்டமா இருக்குன்னா அதுக்கு சுகுமார் சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சார் 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு கைத்தட்டல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்ல வந்து அல்லு அர்ஜுன் வரணும், கூடிய சீக்கிரம் தமிழ்ல வரணுங்கிறது அல்லு அர்ஜுனை விட எனக்கு தான் ஆசை ஜாஸ்தியா இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷமாவே. ஏன்னா I always felt that his caliber will well suit the Tamil industry. ஆனால் என்ன ஒரே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு, தமிழ் மட்டும் இல்லாமல் தனியாக கிடக்குறாரு. That is a big nice sweet mistake. All the best, Bunny Boy, keep rocking always. And சொல்லணும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு I don't want to take much time. Thank you for all the love. சார் பாட்டு சார் டான்ஸ் சார் என்ன பேசி முடிச்சிட்டீங்க, 2 செகண்ட் இல்லாட்டி இங்க கொண்டுருவாங்க அவங்க. தம்பு லெட்ஸ் குமுடு சரி ஏதாவது போடுங்க, சீக்கிரம் பண்ணி போறேன். லெட்ஸ் டு இட். இல்ல ஃபர்ஸ்ட் பாட வைக்கலாமா அதுக்கு ஆட வைக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு சார் நீங்க எவ்வளவோ பீட் பண்ணா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ரூபன் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். சிங்கமோட ஆடியோ லான்ச் வந்து இதுதான் நடந்தது. அன்னைக்கு நான் சூர்யா சார் அனுப்பிச்சவங்க எல்லாரும் வந்து டான்ஸும் ஆரம்பித்தேன். அப்போ சூர்யா சார் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டிங் வச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலாக தேவசிகாஸ் எங்கள் பேர் டிஎஸ்பியாக மாறினது வந்து தமிழ் இருந்தான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆல்வேஸ் தேங்க்யூ. தேங்க்யூ சார். இங்கே அது நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாட சொல்றாங்க, நீங்க நல்ல பீட் சாங் பாடி இருக்கிறீங்க. ஆனா ஊ சொல்றியாவ உங்க வாய்ஸ்ல நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஊ சொல்றியா தானே? அது ஃபர்ஸ்ட் டியூனா என் வாய்ஸ் தான் கேட்டுருந்தாங்க. ஸோ இந்த ரா வேர்ஷனை நாங்க கேட்க ஆசைப்படுறோம் சார். இருக்கு சார் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. குட்டை கவுன்னு போட்டா என்னது முருக்கா பார்ப்பாங்க. அம்மா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட். ஓகே, பாக்கெட்ல கை விடுங்க. லெஃப்ட் லெக் முன்னாடி விடுங்க. Everybody put your hands up. Hold it. அதுதான் டிஎஸ்பியோட வைப். அந்த ஒரு வைபை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதாவது எப்பவுமே ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா நம்மள பேச வச்சிருவாரு, நம்மள ஆட வச்சிருவாரு. அதே மாதிரி தான் பாட வைக்கிறீங்க, ஆட தெரியாதவங்க ஆட வைக்கிறீங்க. உங்களால மட்டும்தான் இதெல்லாம் முடியும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.
அதாவது ஒரு டைலாக் இருக்கும், யாரையா ஒரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. சுகுமார் சார், ஸோ ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தேங்க்ஸ் மீட் ஆடியன்ஸை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ஏற்பாடு, அதுக்கு முதல் நன்றி சார். அண்ட் டிஎஸ்பி சார் சொன்ன மாதிரி த அமௌண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு யோசிச்ச ஒரு விஷயம், ஹேட்ஸ் ஆஃப் சார். அது வந்து பயங்கரமாக 360 டிகிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, பட்டி தொட்டி ஃபுல்லாக போயிட்டு சேர்றதுக்கு. ஸோ நான் ரொம்ப பேசுகிறேன், நீங்கள் பியாண்ட் இந்த வந்து பிரில்லியன்ட் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எல்லாருமே உங்களை சொல்கிறாங்க. ஆசியா சுக்கு சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ பர்சன் அண்ட் வி ஆல் லவ் யூ. பார்த்த உடனே லவ் வருது சார், அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். నేను తమిళ నాకు బాగా అర్థమవుతుంది, బట్ చేసే వరాలి. సో அதுக்காக நான் తెలుగులోనే பேசுகிறேன். తమిళ సినిమాకి నాకు చాలా అవినాభాసం ఉంది. అసలు నేను డైరెక్టర్ అవ్వడానికి కారణమే తమిళ సినిమా. ఓకే, ఇది చెప్తే మీకు అతిశక్తిగా ఉంటుందేమో కానీ ఇది నా ఇంటర్వ్యూస్ అని తెలుగులో ఉన్న ఇంటర్వ్యూస్ అన్నింటిలో ఒక విషయం ఉంటుంది. మై ఫేవరెట్ డైరెక్టర్ మణిరత్నం సార్. గీతాంజలి చూసి చదువుకునే రోజుల్లో గీతాంజలి చూసి డైరెక్టర్ అవుదామని డిసైడ్ అయిపోయాను అప్పుడు. సో నేను డైరెక్టర్ అవ్వాలన్న కోరిక కలగడానికి కారణమే మణిరత్నం సార్. సార్ థ్యాంక్ యూ మణిరత్నం సార్. కానీ గొప్ప విషయం అంటే ఇంతవరకు మణిరత్నం సార్ మీట్ అవ్వకపోయాను సార్, మీట్ కాలేదు సరే. అండ్ ఇంకా తర్వాత ఇక ఎయిటర్ మోహన్ సార్, మోహన్ రాజా డైరెక్టర్ ఉన్నారు కదా. సో వాళ్ళ ఫాదర్ ఎయిటర్ మోహన్ గారి దగ్గర నేను అసినేటర్ చేశాను. అందుకనే ఇక్కడ తమిళనాడులో ఇక్కడే ఉండడం జరిగింది. సో ఇక్కడ ఆయన ఎయిటర్ మోహన్ సార్ ఆఫీస్లోనే పడుతున్నాను నేను. సో అందువల్ల ఇక్కడ తమిళ సినిమా ఎక్కువ చూడడం జరిగింది. అప్పుడు తమిళ్ కొంచెం మాట్లాడేవాడిని, ఇప్పుడు అర్థమవుతుంది, కొంచెం దూరం అయిందంటే. సో సాధారణంగా తమిళ సినిమాకి అలాగే బాలచంద్ర గారు కూడా ఫేవరెట్ డైరెక్టర్. అండ్ అంత ఇప్పుడు తమిళ సినిమా జరుగుతున్న రియలిస్టిక్ అప్రోచ్ నన్ను చాలా ఇన్స్పైర్ చేసింది. సో థ్యాంక్స్ టు తమిళ సినిమా ఆ విషయానికి సంబంధించి. ఇంకా చెప్పాలంటే అందరికీ బన్నీ గారికి తెలుసు, దేవేశ్ గారికి తెలుసు. ఆర్యా సినిమా హిట్ అయినప్పుడు నన్ను తమిళ్ అనుకునేవారు, అందరు తమిళ అబ్బాయి అనుకునేవారు. ఎందుకంటే నా పేరు సుకుమార్ అనే పేరు ఆంధ్రప్రదేశ్లో చాలా తక్కువ మందికి ఉంటుంది. సో సుకుమారన్ సంథింగ్ లైక్ దట్ అనమాట. సో ఆర్యా సినిమా రిలీజ్ అయినప్పుడు అందరూ దగ్గరికి వచ్చి తమిళ్లో మాట్లాడారు నాకు. సో నేను తెలుగులో సమాధానం ఇచ్చేసరికి అప్పుడు వాళ్ళు కూడా తెలుగు వచ్చేవారు. సో చాలా రోజులు మన తమిళ అబ్బాయి అనుకున్నారు. ఇంకా అందరూ ఏంటంటే నీ సినిమా తమిళ రిలీజ్ అయితే బాగుంటుంది, హిట్ అవుతుంది, నీ సినిమా తమిళ రిలీజ్ అయితే బాగుంటుంది అంటూ ఉండేవారు. అలాగా అన్ని రోజులకి ఈ రోజుకి నా కోరిక తీరింది. నా సినిమా తమిళ్లో రిలీజ్ అయింది, మంచి హిట్ అయింది. థ్యాంక్ యూ సో మచ్ தமிழ்நாடு சங்கத்துக்கு கூட ரொம்ப 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 தேங்க்யூ சார். அதாவது கடைசியில் தமிழில் சில வார்த்தைகள் முக்கா பேசணும்னு கேட்கலான்றது ரொம்ப ரொம்ப நன்றி சார். யாருன்னா வந்து ஒரு சாயலை பார்க்குறப்ப நம்ம சியா மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சார். யூ லுக் அப்படியே லைக் அவர் ஆக்டர் சியா விக்ரம் சார். யூ லுக் லைக் சியா விக்ரம், ஆக்டர் விக்ரம். யா யுவர் லுக் அந்த సాల్ట్ అండ్ పెప్పర్ రీసెంట్ பண்ணல அவர் வந்து ఎక్కువ మాట్లాడలేదు కాబట్టి ఇక్కడ నాకు తెలుసున్నా. சார் ஒன்னு ஏதோ பட்டின்றாரா சார்? என்ன எஸ் என்னம்மா எனக்கு புரியல, அதனால எனக்கு புரியல. நம்ம 50 வந்து மண்டை அடிக்கிறது. எஸ் சார். అండ్ పాండ్యరాజా థ్యాంక్ యూ. మీ స్పీచ్ అంతా ఒక స్క్రీన్లో ఉంది, మొత్తం కనెక్ట్ చేసి దాంతో సినిమా చేసేసినట్టుంది. అండ్ జైసి థ్యాంక్ యూ అండి. థ్యాంక్ యూ. మీ సినిమా చాలా ప్రత్యేక తెలుగులో. థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ వివేక గారు, మీ గురించి ఎప్పుడు డిఎస్పీ చెప్తూ ఉంటారు, మీరు ఎంత అలా ఆశువుగా ఎలా రాసిచ్చేస్తారో వెంటనే టైం లేకుండా. సో థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ఈ లిరిక్స్కి. అండ్ రాజలక్ష్మి అండ్ సిద్ధర్ గారు, మీరు చాలా ఫేమస్ రాజలక్ష్మి గారు ఆంధ్రాలో. బికాస్ వాడు పాడుతున్న క్లోజప్ ఉంది కదా, అది టిక్టాక్లోను ఇన్స్టాగ్రామ్లో ట్రెండ్ అవుతుంది అది. అండ్ స్పెషల్లీ మదన్ కార్కీ గారు సార్, థ్యాంక్ యూ
థ్యాంక్ యూ సో మచ్. ఇది ఒక తెలుగు సినిమాని ఒక అనువాదం అంటే డబ్ చేసిన సినిమాలా కాకుండా చాలా ఒరిజినల్గా ఈ సినిమాని తీర్చిదిద్దినందుకు, చాలా తక్కువ టైంలో మీరు ఇంత గొప్ప ప్రాజెక్ట్ ఇచ్చినందుకు, ఎక్కడ అందరూ కూడా స్ట్రైట్ సినిమాలుగా ఉందంటున్నారు. థ్యాంక్ యూ మదన్ కార్కి గారు, థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ వెరీ బిగ్ ఫ్యాన్ ఆఫ్ వైరముత్తు గారు, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ మై యాక్చువల్లీ ఎవరైనా బయట నుంచి వచ్చి సడన్గా మనకు ఒక మంచి ప్రోడక్ట్ ఇస్తే వాళ్ళని ఏం చేయాలంటూ ఉంటాను నేను. అట్లా రూపెన్ ఏంజల్ ఫ్రమ్ చెన్నై టు హైదరాబాద్. సో ఆ విధంగా నా సినిమాని మార్చేసి పెడతాను. థ్యాంక్ యూ రూపెన్. యాక్చువల్లీ ఒక ట్రైలర్ కోసం పిలిపించేదాన్ని. ట్రైలర్ ఎలా చేస్తారంటే ఒక ఫిలాసఫీ చెప్పాడు నాకు ట్రైలర్ మొత్తానికి. నేను అనుకున్నా తెలుగులో ఒక సామెత ఉంటుంది, అన్నం మొత్తం ముట్టుకోకుండా అన్నం ఒక మెత్తి కూర్చోవాలి అని. సో తనగా ట్రైలర్ కూడా కట్ చేయలేదు, నాకు ఐడియా చెప్పాడంటే ఐడియా చెప్పిన వెంటనే మీరు ఎడిట్ చేస్తారని ఆ సినిమాని అడిగాను. అని అంటే నవ్వాడు. తర్వాత ఎడిట్ చేయాల్సి వచ్చింది. సో అంటే ఎంత గొప్ప నేను మనిషి కూడా ఎంత గొప్ప వ్యక్తి అంటే, కార్తీక్ శ్రీనివాస నా ఫస్ట్ ఎడిటర్ యాక్చువల్గా. తర్వాత తను మాట్లాడిన దాన్ని బట్టి తను తీసుకొచ్చాను, తను ఇంకో ఎడిటర్. ఇక్కడ కార్తీక్ శ్రీనివాస్ అనే మాటని 3 సార్లు ప్రస్తావించారు రూపెన్. 3 సార్లు అంటే తన సహ ఎడిటర్ని, కో ఎడిటర్ని 3 సార్లు తను మాట్లాడాడు. నాకు చాలా గొప్ప విషయం అనిపించింది. రూపెన్ మీ వ్యక్తి నమస్తే, లవ్ యూ గాడ్ బ్లెస్ యూ. అండ్ చూనీ జాన్ పేరు కొత్తగా ఉంటుంది. అంటే బన్నీ గారు ఎలా ఉంటుందంటే అల్లు అర్జున్ గారిది పోస్టర్స్ అంటే ఎవరు సూపర్ అండర్ పోస్టర్ అంటే జయదేవ్ గారి పేరు ఆయన చూని సూచించడం జరిగింది, జయరామ్ గారు. సో ఈ పోస్టర్స్ అన్ని కూడా మీరు చూస్తే అన్ని చూని చేసినవి తమిళనాడు నుంచి పంపించినవి. సో ఒక్కొక్క పోస్టర్ని ఒక్కొక్క శిల్పంలాగా ప్రతిదీ చెక్కిన చూనికి ఇంత పోస్టర్స్ ద్వారా సినిమాని పేసార్టీ సినిమాని తెలియజేసిన చూనికి థ్యాంక్ యూ సో మచ్ చూని. అండ్ మై ఫ్రెండ్ డిఎస్పీ మై సోల్, ఎక్కడ విశేష ఉన్నారు కదా డిఎస్పీ. నేను నా ఫస్ట్ సినిమా నుంచి నాకు మ్యూజిక్ అంటే డిఎస్పీ మ్యూజిక్. నా మొదటి సినిమా నుంచి డిఎస్పీనే దేశ్ ప్రసాద్ గారు నా మ్యూజిక్ డైరెక్టర్, ఇంకెవరు లేరు. సో నాకు సంగీతం అంటేనే డిఎస్పీ. అలా ఈ సినిమాని ఇంత మంచి పాటలు ఇచ్చి ఒక్కొక్క లాంగ్వేజ్లో నేను తెలుగు సాంగ్స్ తప్ప మిగతా நிறைய பேருக்கு தெரியும். தேங்க்யூ சொல்லணும். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்த பெரியசாமி டைரக்டருக்கு, அதுமா பாண்டியா டைரக்டருக்கு தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா பேசுறீங்க. என் படங்களை புதுசாக படங்களை நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்லுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம் ஃபேஸ் பண்ணுங்க, அதுக்கு சாரி. பட் ரொம்ப நல்ல தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லிரிக்ஸ் தேங்க்யூ சார் ஸோ மச். ரொம்ப நல்லா பண்ணுங்க. எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். ரொம்ப நல்லா பண்ணுங்க. நான் தெலுங்குல எப்படி ரசிக்கணும் தமிழில் கூட அப்படியே பண்ணுங்க. ராஜ்யத்துக்கு ரொம்ப நல்லா பாருங்கம்மா. நிச்சயமாக ரொம்ப நல்லா பாருங்க. கலக்கிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லணும், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா இந்த படத்தில் எல்லாம் சிங் பண்ணுற சிங்கர்ஸ் எல்லாம் ஆண்ட்ரியா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படம் தமிழில் டைலாக் இருந்த அந்த மதன் கார்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. இதுனா படம் இல்லை நல்லா இருக்குன்னா அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டார். அதுக்கு மதன் கார்த்தி அவருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் யாராவது மறந்துச்சுங்க. எதுக்குன்னா தமிழில் பேசுகிறேன், லேட்டும் ஆயிடுச்சு, இத்தனை பேர் கத்துறீங்க, இது நடுவில் பேசுனா ரொம்ப கஷ்டம். தப்பாக பேசுகிறேன் தெரியும், ஆனாலும் தமிழில் தான் பேசுகிறேன். தேங்க்யூ ரொம்ப ரசிச்சிங்க. அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர் மைத்ரி அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெயிட் படமாக ரிலீஸ் பண்ணுற லைக்கா பிக்சர்ஸ் எல்லாருக்குமே, அந்த ஆஃபீஸில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்ரீ லக்ஷ்மி பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சொல்லிட்டே இருந்தார், தம்பி நீ தமிழில் ஒரு படம் பண்ணோம், அது எப்படியாவது நான் தான் ஃபஸ்ட் படம் இருக்கணும். ரொம்ப நன்றி சார். நிஜமாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா இந்த படம் தமிழில் பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவி ஸ்ரீ பிரசாத் தான் கொடுக்க போகிறேன். தேவி
என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம், என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். அதுக்கு மேலே பெரிய ஆசை தேவிக்கு இருந்தது. அதுக்கு தான் இப்படி நீங்கள் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் பற்றி பேசுறது ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த சாங், அந்த சாமி சாங்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் சொல்றியா மாமா, எத்தனை மீன்ஸ் பார்த்தேன்னா நான் தெலுங்கு மீன்ஸோட தமிழ் மீன்ஸ் தான் நிறைய பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த நான் பார்க்குற மீன் அந்த மீன் கிடையாது, அது ஆனந்தம். எதுக்குன்னா சரி தமிழில் நம்ம கண்டென்ட் ஒவ்வொருக்கான ஒரு திருப்தி இருக்கு தெரியுமா. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி இப்படி தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வேலை செஞ்சு எல்லா டெக்னீஷியன், என் கேமராமேன், ஸ்பெஷலி எங்கள் எடிட்டர் ரூபன், ரொம்ப நன்றி ரூபன். எவ்வளோ நல்லா எப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் கிரெடிட் எல்லாம் காடுக்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ ஹம்பிள். அதுக்கப்புறமா என் மெயின் ஆர்டிஸ்ட், எல்லா டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் என் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுற ரஷ்மிகா ஸ்ரீவல்லி, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு அவங்க வரல, பட் அவங்க சைடில் சொல்கிறேன். அவ எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இன்ஸ்டர் ரஷ்மிகா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் சென்னை பொண்ணு, நம்ம பொண்ணு சமந்தா இந்த படத்தில் சொல்றியா பாட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ சமந்தா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹாப்ஃபுல்லி இருப்பா பேசுகிற இருப்பா இருப்பா. தேங்க்யூ ஸோ மச் சமந்தா ஃபார் டூயிங் திஸ் சாங். அண்ட் முக்கியமாக ஆர்டிஸ்டில் எனக்கு சொல்லணும், இந்த படத்தில் ஒரு ஆண்டானிஸ்டாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் ஃபஹத் ஃபாசில் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் என் டியர் சுனில் கார் இருக்காங்க. மங்களம் சீனோ பிச்சு கலக்கிட்டாங்க எல்லாம். எப்போ சுனில் சொன்னால் எல்லாம் பண்ண நினைப்பாங்க. நல்லா எனக்கு எல்லாருமே ஒரு பெரிய வெளியாக பார்க்குறது. அதுக்கப்புறமா இந்த ஃபியூச்சரில் நான் அவர் கூட ரொம்ப நடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் போது சுனில் கார் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மோர் அண்ட் மோர். அண்ட் நான் எவ்வளோ பேசினாலும் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் டபுள் தேங்க்யூ எனக்கு தேவிக்கு பிரசாத் சொல்லணும்னு இருக்குதான். தேவி தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் லைஃபு ஆர்யா படம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். என் ஃபர்ஸ்ட் படம் ஆர்யா கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். அப்போதைக்கே நான் கங்கோத்ரி பண்ணேன். அதுக்கப்புறம் ஆனால் என் லைஃபே அப்படி ஸ்கை ராக்கெட்டாக அப்படியே மேலே போயிட்டு ஆர்யா படம் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி மை டைரக்டர் சுகுமார். அவர் டைரக்டர் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் இந்த உலகத்தில் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அவருக்கு நான் சொல்லலாம். எங்கள் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அவர் ஜஸ்ட் டைரக்டர் கிடையாது. இந்த ஸ்டேஜ் மேலே டைரக்டருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறேன். ஆனால் இஸ் மை நான் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அது நாங்கள் 2 பேரும் கேரளாவுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஓகே, ஐ லவ் யூ டார்லிங். ஆர்யா டூக்கு அப்புறமா அவர் கேட்டுட்டு இருந்தேன், இருப்பா அப்படியோ பேசிருப்பா இருப்பா. ஆர்யா டூக்கு அப்புறமா கேட்டேன், டார்லிங் எப்போ படம் பண்ண போகிறோன்னா சொன்னார், இல்லை அடுத்து உங்க கூட பண்ணால் ஒரு கல்ட்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஆர்டினரி ஃபிலிம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொல்றேன் 10 வருஷம் ஆயிடுச்சு இன்னும்னா. இல்லை வரும்போது அழகான படங்களை பண்ணணும்னு சொல்லி இந்த புஷ்பா படம் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு எல்லா லாங்குவேஜஸ் இவ்வளோ பெரிய ஹிட்ட படம் எனக்கு கொடுத்த சுகுமார் கார். அன்றைக்கி ஆர்யா கொடுத்தாங்க. கொடுத்து எனக்கு தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு விதமாக. இப்போ புஷ்பா கொடுத்து எல்லா லாங்குவேஜஸில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஆல் லாங்குவேஜஸ். என் இன்ட்ரடக்ஷன் தெலுங்குல நீங்க இன்ட்ரடக்ஷன் தான் சாரி ரீஇன்ட்ரடக்ஷன் நீ தான். அதுக்கப்புறமா எல்லா லாங்குவேஜஸில் திருப்பி ரீஇன்வென்ஷன் நீ தான். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் பீங் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். நேற்று திருப்பதியில் இருந்தேன், அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் உங்கள் பின்னாடி ஏற்கனவே பின்னாடி சுகுமார் இருக்காருன்னு சொல்லி. நான் அவ்வளோ ரசிப்பேன் டைரக்டர் காது, உங்களுக்காக டைரக்டர்னு சொல்லேன். ஆனால் எனக்கு எல்லாரும் அவ்வளோதான். அண்ட் யாராவது மறந்துட்டா மனுஷருங்க. ஒன்ஸ் மோர் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி
தமிழ் ஆடியன்ஸ் மனசுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினேன் அண்ட் நிறைய தப்புங்களெல்லாம் பேசினேன். பட் தமிழில் தப்பு பண்ணாலும் தமிழில் பண்ண அழகாக இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நேரம் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக பண்ண தேங்க்ஸு ஆர்மி. இந்த ஃபங்க்ஷன் இது தமிழ் ஆடியன்ஸில் எடுத்து போகிற மீடியாவோட அவர்களுக்கும் எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸும் லாஸ்ட்டாக தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புஷ்பா படம் பார்த்துருக்கீங்களா? என்னோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை ரசிக்கிற கேப்ல எனக்கு யோசிச்ச ஒரு விஷயம், அப்ப இவ்வளவு நேரம் கொடுத்த பில்டப்லாம் ஒரு புரிஞ்சிருக்காது எத்தனா? அது வந்து புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுச்சா சார்? பாடி லாங்குவேஜ் இல்ல சார், நான் கார்டன் சொன்னேன், அது புரிஞ்சுதா சார்? like PP1 PP2 student I learned this dialogue. Okay. Because சார் நான் I பேசுறேன். want to speak first time in Tamil on Tamil land. Thank you. So sweet of you. ஏய் தெலுங்குல ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்றா? நான் பெரிய பெத்த காணு நூனுக்கு நேனு. Thank you. அதுதான் உங்களுக்கு நான் ட்ரை பண்றேன். ஒரு நிமிஷம், ஒருத்தர் சொல்லுங்க, அதை நாங்க அவர் செய்ய சொல்றோம். என்ன ஒருத்தர் அட கோரஸா சொல்லாதீங்கப்பா. ஏய் இருங்கடா, ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் உங்களுக்கு புரியுதா? தெலுங்குல பேசணுமா? அவ்வளவுதானே? அப்பா சார் அவ்வளவுதானே? ஒருங்க, அவர் என்ன வேணாம்னு சொல்றாரு? அவரே எப்பலாம் இந்த கட்ட அவரும் இருக்காரு. சார் now you are free to talk sir. అందరికీ నమస్కారం భయ్య. థ్యాంక్ యూ తమ్ముడు, థ్యాంక్ యూ అన్న, థ్యాంక్ యూ సో మచ్. చాలా హ్యాపీగా ఉంది మీ దగ్గర నేను రావడం ఇక్కడికి. సో మీకేంది 2 సందులు దాటి వస్తే చాలు. కానీ నేను హైదరాబాద్లో మొదలైతే 10-15 చెక్ పోస్టులు దాటాలా, ఫ్లైట్ ఎక్కాలా, కార్ ఎక్కాలా, అన్ని కాడికి రావాలా. చాలా థ్యాంక్స్ తమ్ముడు. ஏய் சப்டைட்டில் போட்டாலே எனக்கு புரியலடா. థ్యాంక్ యూ సో మచ్. చాలా మంది మాట్లాడాలి తమ్ముడు, తర్వాత మాట్లాడతాను. బన్నీ గారు మాట్లాడాలి. సరే, నేను ఒక విషయం చెప్పాలి మీ అందరికీ. నా లైఫ్లో నేను ఫస్ట్ ఇండస్ట్రీకి వచ్చింది విలన్ అవుదామని. నా ఫొటోస్ కూడా అప్పట్లో నైఫ్ పట్టుకుని ఇలా చాలా ఫొటోస్ దిగా, కానీ ఎవరు నాకు విలన్ ఇవ్వలేదు. 20 years తర్వాత సుకుమార్ గారి దయ వల్ల డైరెక్ట్గా తెలుగు, తమిళ్, కన్నడ, మలయాళం, హిందీలో విలన్ చేశారు. థ్యాంక్ యూ భయ్య, థ్యాంక్ యూ సో మచ్. అలాగే దాన్ని ఆ బ్రహ్మ రాసిన దాన్ని విష్ణువు అంటే అల్లు అర్జున్ గారు సపోర్ట్ చేసి నాతో పాటు అడ్మినిస్ట్రేట్ చేసి ఇక్కడ దాకా వచ్చేలా చేశారు. దీని అంతటికీ కారణం మైత్రి మూవీ మేకర్స్. భయ్యా, if the producers are not that much good and strong and passionate, Pushpa is not coming here actually. So lifelong వాళ్ళని కూడా మర్చిపోలేను. Like they are Ishwar, like they are bearing everything. Thank you sir, thank you so much. And ఈ అంతటికి కూడా మెయిన్ ఎవరంటే ఈశ్వరుడు దగ్గర ఉండేది విభూతి. ఆయనకి ఇష్టమైంది నుదుటి మీద ఉంటుంది, అదే దేవిశ్రీ ప్రసాద్.
థ్యాంక్ యూ భయ్యా, థ్యాంక్ యూ. నా లైఫ్ డ్రీమ్ మీ రిథంలో నేను ఇలా అన్నాను. థ్యాంక్ యూ సో మచ్. లవ్ యూ భయ్యా, లవ్ యూ ఆల్. So you have a request. They have one more request for you. They want to dance something like this. கேட்கல என்னது? ஸ்டெப்பா? ஏய் நான் என்ன கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறேன் உங்களை. நிஜமாவே. They want you to dance. ஒரு ஸ்டெப். டான்ஸு பெத்த ஹிட்டு. ஏய் ஆமா. வேணாம்டா போட்டு. இல்ல அப்படி சொல்லி தான் பண்ணணும் போ. சார் டான்ஸு பாட்டு. கம் ஆன். லைட்டா லைட்டா லைட் ஸ்டெப். லைட்டா அவ்வளவுதான். அதே பாரு. வெரி குட். ரெடி. சாங் ப்ளே.